மட்டக்களப்பு குருக்கள்மடம் புதைகுழி தொடர்புடைய அனைவரையும் எதிர்வரும் 17ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு ஆஜராகுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதுடன் வழக்கானது எதிர்வரும் நவம்பர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குருக்கள்மடம் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணிகளான எஸ்.எச்.எம். மனாருதீன், முபாரக் அஸ்ஸம் உட்பட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர். குருக்கள்மடம் புதைகுழி தொடர்பில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான நிதி தொடர்பில் தாமதங்களை உணர்ந்த நீதவான் அவர்கள் இந்த வழக்குடன் தொடர்புடைய பங்காளர்கள் அனைவரும் எதிர்வரும் 17ஆம் தேதி 2 மணியளவில் நீதிமன்றத்துக்கு வருகை தந்து கலந்துரையாடலை மேற்கொண்டு ஒரு தெளிவான தீர்மானத்தினை எடுப்பதற்காக நீதவானால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வழக்கு சார்பில் ஆஜரான சட்டத்தரணி எஸ்.எச்.எம். மனாருதீன் தெரிவித்தார். குறித்த வழக்கானது எதிர்வரும் நவம்பர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கௌரவ களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் 1990ஆம் ஆண்டு குருக்கள்மடம் எனும் இடத்தில் வைத்து ஆட்கள் காணாமலாகி இன்று வரை கண்டுபிடிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் அந்த விடயம் தொடர்பான வழக்கு கௌரவ நீதிமன்றத்தில் இன்று அழைக்கப்பட்டது. இந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு அழைக்கப்பட்ட போது கௌரவ நீதவான் அவர்கள் ஒரு விடயத்தை கூர்மையாக அவதானித்தார். அதாவது இந்த வழக்கு தொடர்பான ஆரம்ப நடவடிக்கைகளை, அதாவது குறித்த காணாமல் போன ஆட்கள் தொடர்பான இடத்தில் அந்த உடல்களை தேடி கண்டுபிடிப்பதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளுக்கான நிதி, அந்த நிதி தொடர்பாக சற்று தாமதம் ஏற்படுவதை உணர்ந்த கௌரவ நீதவான் அவர்கள் அனைவரும், இந்த வழக்குடன் தொடர்புடைய பங்காளர்கள் அனைவரும் எதிர்வரும் 17ஆம் தேதி 2 மணியளவில் கௌரவ நீதிமன்றத்துக்கு வருகை தந்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு அதனூடாக ஒரு தெளிவான தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக கௌரவ நீதவான் அவர்கள் இன்று ஒரு கட்டளையிட்டார்கள். இந்த விடயம்தான் இன்று மேற்கொள்ளப்பட்ட விடயமாகும். இந்த வழக்கு தொடர்பான மறு தேதியாக எதிர்வரும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக இன்றைய தினம் சட்டத்தரணிகளாகிய முபாரக் முஅஸ்ஸம் மற்றும் எஸ்.எச்.எம். மனாருதீன் ஆகிய நாங்கள் இருவரும் ஆஜராகி இருந்தோம்.